ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. மகாபாரதத்தில் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகுனங்கள், சிசுபால வதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனனின் பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் யுதிஷ்ட மகாராஜாவினுடைய அரண்மனையை பார்த்து, பிரம்மாண்டமான அரண்மனையை பார்த்து பொறாமைங்கிற நெருப்பில் வேகிறாரு துரியோதனன். தன்னுடைய பொறாமையும் கோபத்தையும் இயலாமையும் இது எல்லாத்தையுமே பாண்டவர்கள் மேலுள்ள வெறுப்பையும் சகுனிக்கிட்ட சொல்லும்போது, சகுனி, நீ அவங்கள பார்த்து துயரப்படுவதில் அர்த்தமே இல்லை. அக்னி பகவானை திருப்தி செஞ்சு அர்ஜுனன் காண்டீபத்தை அடைஞ்சான். அதில் உனக்கு என்ன துரோகம் இருக்குது? அர்ஜுனன் மயன் அப்படிங்கிற தேவ சிற்பியை அக்னியிலிருந்து விடுவிச்சு உதவியதால் அந்த மயன் இந்த பிரம்மாண்டமான பார்ப்போர்கள் பிரமிக்க வைக்கும் மகா அதிசயம் பொருந்திய இந்த அரண்மனையை பாண்டவர்களுக்கு கட்டி கொடுத்துருக்கான். இதில் உனக்கு என்ன குறை வர முடியும்? அதனால் நீ இப்படி பொறாமைப்படுவது தகாது அப்படின்னு உபதேசம் செஞ்ச சகுனி மேலும் சொல்கிறாரு. துரியோதனா, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு வேற நீ குறைப்பட்டுக்கிற. அது தவறான கூற்று. உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உனக்கு உட்பட்டவர்கள். உன்னுடைய கட்டளைக்காக அவங்க எப்போவுமே காத்திருக்காங்க. தன்னிகரற்ற வில்லாளியும் வீரருமான துரோணரும் அவருடைய மகன் அஸ்மத்தாவாவும் உனக்கு உட்பட்டவர்கள். மேலும் கர்ணன் ஒருவன் போதாதா உலகத்தையே வென்று உன்னுடைய காலடியில் போட? மேலும் பீஷ்மர், கிருபர், ஜெயத்ரதன், சோமதத்தன், நான் எல்லாமே சேர்ந்து உன் கூட தான் நிற்க போகிறோம். நீ பூமியையே வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவன். அதனால் நீ குறைப்பட்டு கொள்ள காரணமே இல்லை அப்படின்னு சகுனி சொல்கிறாரு. இப்படி ஆறுதல் சொன்ன சகுனியை பார்த்து துரியோதனன், நீ ஏற்பதா இருந்தால் நான் ஒன்று சொல்கிறேன். மாமா, நீ சொன்ன மகா வீரர்களோடும் உன்னோடும் சேர்ந்து பாண்டவர்களை நான் ஜெயிப்பேன். அவங்கள நான் ஜெயிச்சா இந்த பூமியும் அரசர்களும் எல்லாமே என் வசம் ஆவாங்க. பாண்டவர்கள் நிர்மாணித்த அந்த பிரம்மாண்டமான அதிசயத்தக்க அரண்மனையும் என்னுடைய வசமாகும் அப்படின்னு துரியோதனன் சகுனியை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.